அந்த வீடியோ பார்த்து உனக்கு புதுநன்மை கிடைச்சதா இல்லையா அப்படி கேட்டுட்டே இருக்கிறாங்க. நான் பதில் சொல்லும் போது எனக்கு வாயே வலிக்குது தாத்தா. சரி ஜான், நீயே சொல்லு, புது நன்மை கிடைச்சதா இல்லையா? 17ஆம் தேதி சாயங்காலம் நாங்கள் மலை திருவிழா தேருக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் போனோம். அங்கே ஒரு தாத்தா புதுநன்மை விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டு, நீங்கள் முதல்ல பங்கு ஃபாதர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அதிபர் ஃபாதர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவர் ஒத்துக்கிட்டார்னா மலை மேலே புதுநன்மையை கொடுக்கறதுக்கு சில வாய்ப்பு இருக்குது. தேர் முடிஞ்சு திருப்பலி முடிஞ்சு 10:30க்கு தான் அவரை பார்க்க முடிஞ்சுது. அவர் சொன்னார், என்னம்மா இவ்வளோ லேட்டாக வந்து இப்போ கேட்குறீங்களே, உங்கள் பங்கு ஃபாதரை என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு புதுநன்மை கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டேன். அம்மா சொன்னாங்க, பேதுரு நைட்டு ஃபுல்லாக மீன் கிடைக்காத போது ஏசப்பா வந்து வழி காட்டினார்ல, இன்னும் நம்மளுக்கு நைட்டு முடியல, நாளைக்கு வழி கிடைக்கும், வாங்க நம்ம வீட்டுக்கு சந்தோஷமாக போகலான்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலை டிசம்பர் 18 கிறிஸ்துக்கு வெள்ளை ட்ரெஸ் போட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு கூட்டிகிட்டே போயிட்டோம். நான் ஆர்டர் பை ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா புதுநன்மை கிடைச்சா வாங்கிக்கலாம், புதுநன்மை கிடைக்கலாம் ஆர்டர் பை ட்ரெஸ் போயிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். அம்மா சொன்னாங்க, கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் ஆனால் நீ ஹாப்பியாக இருக்கணும். அப்புறம் என்ன ஆச்சு? ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட் இருந்துச்சு. பூஜைக்கு முன்னாடி பங்கு ஃபாதர் வந்து எனக்கு நிறைய பெர்மிஷன்ஸ் கேட்டார். அதுக்கு அதிபர் ஃபாதர் கைண்டாக ஒத்துக்கிட்டாரு. சாக்ரிஸ்டி தாத்தா எனக்காக பெஞ்ச்லாம் அரேஞ்ச் பண்ணார். இவங்களாம் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு புதுநன்மை கிடைச்சிருச்சு. சூப்பர் கிறிஸ். லௌதாத்தோ சி 244 யோசேப்பை பற்றி போப் பிரான்சிஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவர் நேர்மையாளர் மட்டும் இல்லை, உண்மையை உணர்ந்து அன்புடனோ தனது எளிய மனதுடனோ இயேசுவை பராமரிக்க முன் வந்தார். இதன் வழியா அவர் தன்னுடைய மென்மையை வெளிப்படுத்தினார். இதனால தான் அவர் திரு அவையின் பாதுகாவலரானார். இன்றைக்கான பொருள், பராமரிக்கும் வானதூதர். இந்த வானதூதர்களை போல அருட்பணியாளர்கள் எப்படி கிறிஸ் போல எளிய ஆன்மாக்களை பராமரித்தாங்களோ, அதே போல நாமும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள ஆன்மாக்களையும் இயற்கையும் பராமரிப்போமா? இன்னைக்கான டாஸ்க், உங்கள் வாழ்க்கையில் மென்மையை வெளிப்படுத்திய அருட்தந்தை பேரை இந்த ஏஞ்சலில் எழுதி நாளைக்கு இந்த ட்ரீல மாட்டிடுங்க. இன்னைக்கான ஈகோ டாஸ்க், பிறர் விட்டு சென்ற குப்பைகளை உங்கள் வழியில் கண்ணில் பட்டா அந்த குப்பைகளை எடுத்து அகற்ற முயற்சி செய்யுங்க.